வணக்கம். இன்னைக்கு நியூஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா ட்ரம்போட ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் டாரிஃப் அது எப்படி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணுன்றத பத்தி தான் நம்ம இதுல பேச போறோம் இந்த வீடியோல. ரெசிப்ரோக்கல் டாக்ஸ்னா என்னன்னா, நம்ம இங்கிருந்து வாட் எவர் வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் ஃப்ரம் அமெரிக்கா, அமெரிக்கா ஒரு பைக் இங்க இந்தியாவில் விற்கணும் அப்படின்னா நம்ம டாக்ஸை 100% கலெக்ட் பண்றோம். அப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபா பைக்கை 20 லட்ச ரூபா கொடுத்தா தான் இங்கே இந்தியாவில் வாங்க முடியும். 10 லட்ச ரூபா பைக் விச் இஸ் மேனுஃபேக்சர்ட் இன் யூஎஸ்ல மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிற 10 லட்ச ரூபா பைக்கை இங்கே வாங்கணும்னா 20 லட்ச ரூபா கொடுக்கணும். ஸோ வேறஸ் அந்த யூஎஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிருந்து அனுப்புகிற ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் அவங்க 2% 3% தான் டேக்ஸ் போடுறாங்க. 2% 4% அந்த மாதிரி. நம்ம 100% 150% இப்படி போட்டுட்டு இருக்கோம். 70% அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ்ல. ஸோ அதுதான் ட்ரம்ப் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எவ்வளோ டேரிஃப் போடுறீங்களோ, எவ்வளோ டாக்ஸ் நீங்க போடுறீங்களோ உங்க ப்ராடக்ட்டுக்கு, அதே மாதிரி நாங்களும் போடுறோம், டாக்ஸஸ் வரி வாங்குறோம். உங்க ப்ராடக்ட்டை நீங்க அங்கிருந்து அனுப்பும்போது எக்ஸ்போர்ட் நாங்க இம்போர்ட் பண்றோம் உங்ககிட்டனா அந்த ப்ராடக்ட்டுக்கு அதே அமௌண்ட் ஆஃப் காஸ்ட் டாக்ஸை இது பண்றோன்றதான் இன்னைக்கு பிரச்சனை. நல்ல வேலை கூட்ஸ் ரிலேட்டடா தான் டாக்ஸ் போடுறாரு. சர்வீஸ் ரிலேட்டடா டச் பண்ணல. சர்வீஸ் ரிலேட்டடா டச் பண்ணியிருந்தா ஐடி கம்பெனிஸ்க்கும் ப்ராப்ளம் வந்திருக்கும். ஏன்னா நமக்கு இந்தியாவுக்கு பிகெஸ்ட் ப்ராப்ளமே நம்ம ஆயில் இம்போர்ட்டர், ஹையஸ்ட் ப்ராப்ளமே ஆயில் இம்போர்ட் ஜாஸ்தி பண்றோம். அதனால அதை ஆஃப்செட் பண்றது நம்ம ஐடி கம்பெனிஸோட எக்ஸ்போர்ட் சர்வீசஸ் தான். ஸோ இப்போ சர்வீசஸ் ரிலேட்டடுக்கும் டாக்ஸ் இது பண்ணிடுற ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் வந்திருந்ததுன்னா ப்ராப்ளம் ஆயிருக்கும். இப்போ ஒன்லி கூட்ஸ் ரிலேட்டட் தான் ஹி ஹஸ் சைன்ட் an எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். ஸோ அதனால ஐடி கம்பெனிஸ்க்கு ஆஸ் சச் நவ் இது வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் தெர் இஸ் நோ ப்ராப்ளம். ஸோ இதுதான் சினாரி ஆஃப் கரண்ட் மார்க்கெட். ஏன் இமீடியட்டா எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னா, இந்தியாவுக்கும் தே ஹவ் கிவன் டைம். நீங்க போய் ரீஒர்க் பண்ணி உங்க வாட் ஆர் த டாக்ஸஸ் ஆர் தேர் அப்படின்றத ரெடி பண்ணிக்கிட்டா. ஸோ தே பேஸ்ட் ஆன் தட் பை ஏப்ரல் வி வில் கம் டு நோ ஹவு மச் பர்சன்டேஜ் ஆன் வாட், எவ்வளோ எது பண்ணியிருக்காங்க, டாக்ஸ் போட்டிருக்காங்கன்றது தெரிய வரும். அதனாலதான் லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் ஸ்டாக் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இட் வாஸ் நர்வஸ், அப்படிதான் ஓடிட்டு இருந்தது. ரைட், தேங்க்யூ.